Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டே 2 இன் மணாலி என்னென்னலாம் வந்து பார்க்குறோன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் எழுந்ததும் எங்களோட பால்கனி வியூ பாருங்கள். இன்றைக்கி ஸ்னோ வந்து கொஞ்சம் கம்மின்னு போட்டிருக்காங்க. சன் வந்திருக்கு. இங்கே சன்ஷைன் வந்தாலே அப்படியே கொண்டாடுறாங்க. ஸ்னோ டைமில் ரொம்ப அது வந்து ப்ரிஷியஸாக ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நல்லாவே சன் வந்து வெளிச்சமாக தெரியுது. கீழெல்லாம் வந்து ஸ்டில் ஸ்னோ இருக்குது. த்ரோட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருக்குது. நைட் அந்த ஹீட்டர் பக்கத்துலேயே தான் வந்து படுத்துட்டு இருந்தேன். இல்லைன்னா தூங்கவே முடியாத மாதிரி இருக்குது. மரம்லாம் வந்து பார்த்தீங்களா ஆட்டம் சீசனால் அப்படியே வெறும் குச்சி குச்சியாக மட்டும் நிற்குது. செமையாக குளிருது. நான் தாங்கிட்டு வந்து பேசிகிட்ருக்கேன். மணாலியில் இன்றைக்கி டே 2. ஸோ இந்த டேக்கு நாங்கள் வச்சுருந்த ஐட்னரி பார்த்திங்கன்னா குலு சைடு வந்து கவர் பண்ணுறது தான். மேஜர்லி வந்து அங்கே இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பேராகிளைடிங், இந்த ரிவர் ராஃப்டிங் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பிளானோட தான் வந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு ஹோட்டல்லே வந்து பஃபே இருந்துச்சு, ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரவா உப்புமா மாதிரி, ரவாலேயே வந்து சம்பா ரவா உப்புமா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பட்டாணி போட்டு ஒரு குழம்பு மாதிரி இருந்தது. தென் பூரி இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ பூரி வந்து ஹேமந்தோட ஃபேவரட். ஸோ பூரி பார்த்ததுமே வந்து நம்ம ஊர் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. தென் சாண்ட்விச் இருந்தது, அன்லிமிட்டடான காஃபி. ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் மேஜர்லி ஃபுட்டு வந்து இங்கே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ டின்னர் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். பிகாஸ் லஞ்ச் கூட நாங்கள் வந்து வெளியில் போகிற இடத்துல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கவர் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ரொம்பவே வந்து இங்கே கொடுத்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் இன்றைக்கி போட்டிருந்த இந்த அவுட்ஃபிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரோஜினி மார்க்கெட்டில் எடுத்த ஒரு அவுட்ஃபிட் தான். கோட்டில் இருந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்தோம். பட் ஓவரால் லுக் வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ ஹேமந்தோட கோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரோஜினியில் எடுத்தது தான். சரோஜினியில் வாங்கின எல்லா திங்ஸுமே நான் வந்து ஹாலில் போட்டிருந்தேன். Temperature good bhaiya today. Sunny day hai. Sunny day. Hey man, think about today it's sunny day. குலுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பறக்கலாம் விட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் கொண்டு போய் வந்து நிறுத்திடுவாங்க. 10 to 15-20 minutes தான் மேக்ஸிமம். இதோட காஸ்ட் வந்து பர் பர்சனுக்கு ஒரு 1500 to 2000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரே ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் வந்து ட்ரை பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இது வந்து அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு இது வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ரொம்ப வந்து பெருசாக சூப்பராக வந்து இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய இந்த பேராகிளைடிங்கான ஷாப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஷாப் நம்பர் வைஸ் போட்டிருப்பாங்க. 3, 10, 110, 12 அந்த மாதிரி ஷாப் நம்பர் வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு இதில் எந்த ஷாப்பில் ரேட் வந்து செட் ஆகுதோ அதை நல்லா பேசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து அவங்களோட வண்டியில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க பேராகிளைடிங் ஸ்பாட்டுக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து பேராகிளைடிங்க்கு வந்து புக் பண்ணோம். 2 பேருக்கும் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒருத்தர் தான் பண்ணலாம் இருந்துச்சு. ஹேமந்த் மட்டும் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு பர்சன்ட் அப்போ காஸ்ட்டுமே அதிகமாக சொன்னாங்க. தென் ஹேமந்த் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க போக சொல்லி. எனக்கு ஹைட்னா ரொம்ப வந்து பயம். நான் வீட்லேயே எதுலேயுமே ஏற மாட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிடும். தெரியல எப்படி போக போகிறோன்னு. 2 பேருக்கும் சேர்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி ரொம்ப பேசணும். இந்த மாதிரி ரொம்ப பேசினா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு ஆளுக்கு 3500 வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ 2 பேர்ன்றப்ப 7000 வந்து சொன்னாங்க. லேட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி நிறைய எம்பாரஸ்மெண்ட்லாம் தாங்கினதுக்கப்புறம் தான் வந்து 4000 2 பேர் கொடுத்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2000 தான். ரேட் பேசும்போது அவங்க உங்களை வந்து ஏளனமாக சிரிப்பாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் வந்து இதுலேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இது கூட பே பண்ண முடியாதான்ற மாதிரி நோண்டுவாங்க. பட் நம்ம ரொம்ப கேஷுவலாக தமிழில் பேசுகிறதே வந்து அவர் எங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான். இந்த மாதிரி நானும் ஹேமந்தும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பறக்க போகிறோம். பயமாக இருக்குது. டு த கோர் ஃப்ரீசிங். ஹேமந்த் பயமாக இருக்கா? பொய் சொல்லாத. பயமாக இருக்கா? இப்போ நாங்கள் வந்து பேராகிளைடிங்
பிக்கப் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் ரோட் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரோடு எல்லாமே ஆஃப் ரோடு தான். 4 to 4 வெஹிக்கிளில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு எல்லாம் சேஃப்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு பைலட் கூட வந்து பறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உயிரே போகுது. ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆமாம் மட்டும் நான் இது பண்ணுறேன். பட் எனக்கு உயிர் போகுது, எனக்கு இப்போ வர மாதிரி. போகிற வழி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கல் தண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக ஷேக்கிங்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ போகிற அந்த பிக்கப் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்னொரு வண்டியில் நம்மளை மலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லிட்ரலி ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போல் மலையில் சுற்றி மலையோட உச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே எனக்கு பயங்கரமாக வந்து பயம் அதிகமாகிடுச்சு. ஏதோ ரொம்ப பீக் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே இருந்தால் குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் சுற்றி அவங்கெல்லாம் பறக்கிறத பார்க்கும்போது ஒரு டைமில் ஒரு லிட்ரலி 100 பேர் வந்து பறந்துட்டுருக்காங்க ஸ்கையில். அண்ட் எந்த அளவுக்கு அழகாக வந்து லேண்டிங் எல்லாமே நடக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி பேராகிளைடிங் வந்து மணாலியில் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. பட் இதுதான் வந்து பிக்கெஸ்ட் பேராகிளைடிங். சொலாங் வேலியிலையுமே வந்து பேராகிளைடிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பேராகிளைடிங். அது லைக் ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் ஒரு 5 மினிட்ஸில் டப்புன்னு வந்து இறக்கிடுவாங்க. ஸோ அது நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் பேராகிளைடிங் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழுவில் இந்த லார்ஜஸ்ட் பேராகிளைடிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். பேராகிளைடிங்கோட லேண்டிங் பாயிண்ட்ல இருக்கும். ஆக்சுவலாக பேராகிளைடிங் நீங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கேப் டிரைவர் வந்து கூப்பிட்டு அந்த பிளேஸில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 3,500 சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் பண்ண போகிறோம், அப்போ ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிங்களா கேட்டதுக்கு மேக்ஸிமம் எங்களால் 6,000 தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே உங்களுக்கு லோக்கல் ஆள் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு ஒரே ஆள்கிட்ட வந்து ஃபைனல் பண்ணிடாதீங்க. ஒரு 2 கடைக்கு போங்க. எல்லாமே என்கொயரி பண்ணதில் மினிமல் வந்து 2,000 தான் தெரிஞ்சுது. ஸோ 4,000 2 பேருக்கு பேசி ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பேராகிளைடிங் வந்து பண்ணுறீங்க, சீசனோ ஆஃப் சீசனோ எந்த டைமில் வந்தாலுமே ஒரு இடத்துக்கு 2 இடம் என்கொயரி பண்ணுங்கள். உங்களை அவங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணாலும் எதுவுமே ட்ரிகர் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் உங்களோட பார்கெயின் ஸ்ட்ரென்த் அங்கே காமிச்சிங்கன்னா 4,000க்கு வந்து இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பயமாக இருக்குது. எத்தனை பேர் வானத்தில் பறந்துட்டுருக்காங்க பாருங்கள். லேண்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக பண்ணுறாங்க. ஒரு சிலது கொஞ்சம் ரேஷாகவும் பண்ணுறாங்க. நமக்கு வர பைலட் பொறுத்து தான். ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம். பட் இது சேஃப்டியெல்லாம் பார்த்தா இருக்குது. பட் ரொம்ப ஹைட்டில் பறகுறாங்க, பயமாக இருக்குது. பாருங்க, நல்லபடியாக நானும் ஹேமந்தும் போயிட்டு பறந்துட்டு லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். Your pilot coming is 3 number. Your contact number is 3. Okay. Contact number is 3. Pilot is coming. Pilot is coming. Okay. Wait 15 minutes more. Okay. 15 15. Yeah, 15. Okay. பயமாக இருக்கு எனக்கு. நான் பயத்தில் மேலே டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரியல் பயமே ஃபீல் ஆச்சு. என்னோடய ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இதோட ஹைட் வந்து நம்ம இமேஜினே பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸில் இருந்துச்சு. நம்ம ஜஸ்ட் பண்ண வேண்டியது பைலட் சொல்லும்போது ஓடணும், அதுக்கப்புறம் வந்து கால் தூக்கணும், அவ்வளோதான் நமக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை நான் ரொம்ப ஷேக் ஆகும், ரொம்ப வந்து ஸ்லிப் ஆகிடுவோம் அப்படி இப்படின்னு ஓவராக பயந்துகிட்டே தான் இருந்தேன். கை காலெலாம் ஷிவரிங்காக தான் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன். 2 பேரும் ஒன்றா பறக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தில் இருந்தால் எங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு. இதுதான் வந்து பிக்கப் பாயிண்ட்டு. பிக்கப் பாயிண்ட்னா இங்கே தான் டேக் ஆஃப் ஆகும். கீழேருந்து 14 கிலோமீட்டர் மலை உச்சியில் வந்து நிற்கிறோம். கீழே இருந்து இந்த ஹில் டாப் வர்றதுக்கு 14 கிலோமீட்டர் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு தான் இது. ஸோ அந்த ஆஃப் ரோடு வரதே பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அந்த ஒரு ஃபியர் மட்டும். ஸோ அந்த அந்த நடுவில் போகும்போது பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே. இங்கே வந்து GoPro கேமரா அவங்களே தராங்க, பைலட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது சார்ஜபிள். உங்களுக்கு இன்கேஸ் அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து அந்த GoPro ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுறோம். நல்லபடியாக போயிட்டு வரணும். நல்லபடியாக தான் போயிட்டு வருவோம். You talk to me, okay? Yeah, no problem. I should sit down? No. Starting, you have to run, okay? Ready? 1, 2, 3, run. Yeah, in starting scary, no? After that, not scary. Now enjoy the flight. हाथ जोड़ के हाय करो.
லைஃப்பில் மறக்கவே முடியாத ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த பேராகிளைடிங். லக்கீலி எனக்கு வந்து பைலட்டுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு பயந்தனோ ஒன்ஸ் பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பயம்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஒரு மாதிரி ஹெவனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. That glider. Oh, that is him. Yeah. Okay. So good here. Landing time, legs up, okay, like this. One time legs up. Yeah, like this. I will tell you. From sea level we took off from 2500 meter and landing point is 1700 meter. So it's 800 meter descent. 800 meter around 2400 feet. So good. See downside. Enjoy it. Very good. Great. So good. பேராகிளைடிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அது போகிற வரைக்கும் தான் பயம். ஏறிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஷேக் ஷிவர் எதுவுமே இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக வந்து போச்சு. சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் கால்ட் சித்து. ஃபர்ஸ்ட் டைம் சித்து ட்ரை பண்ண போகிறான் ஹேமந்த். ட்ரைட் சிக்னேச்சர் ஹோம் லோக்கல் ஃபுட். மணாலி லோக்கல் ஃபுட் இது சித்து. இட் கைண்ட் ஆஃப் இட்லி மாதிரின்னு சொன்னாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. Okay. சாஸோட पेमेंट का नंबर பனியார மாவு மாதிரி नहीं ऐसे ही बता दो மச் ஸ்பைசியாகவும் இருக்கும்ல ஸ்டஃப்லாம். இதுக்கு அடுத்து நான் டே 2 மணாலியில் பார்த்த பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.